வணக்கம். நீங்க கடகராசி, மீன லக்கணத்தில பிறந்திருக்கீங்க. லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. கடகராசி, மீன லக்கணத்துக்கு இப்ப டைமிங் நல்லா இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு கடகராசிக்கு இன்னமும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில சனி, அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை தரம் சுமார் ரகம் தான். 2வது ராகு கேது பயிற்சி ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் உங்களுக்கு சுமார் ரகம் தான். அப்ப நீங்க பேலன்ஸ் பண்ணணும். ராசிக்கு டைம் துப்புரா சரியில்ல. இத நினைவில வச்சுக்கோங்க. 2வது உங்களுக்கு ஜனன ஜாதத்தின் அடிப்படையில உங்களுக்கு சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப சுக்கிர தசையில சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்குது. அப்ப உங்களோட லக்னம் உங்கள பேலன்ஸ் பண்ண போகுது அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்போ உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கான்னு கேட்டா, கடந்த 7 வருஷத்துல விட்ட விஷயத்த கேது மாதசை ஓடி இருக்குது. இப்ப கேது மாதசை முடிஞ்சிருச்சு. இப்ப சுக்கிர மாதசை ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அடுத்து ஒரு 18 வருஷத்துல நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துக்குள்ள வருவீங்க. வாழாத வாழ்க்கைய கடந்த 7 வருஷத்துல விட்டத மறுபடியும் பிடிப்பதற்குரிய விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்துல இருக்குது. 2வது உங்களுக்கு காலசர்ப்ப தோஷம் பெற்ற ஜாதகம். காலசர்ப்ப தோஷம் பெற்ற ஜாதகங்களுக்கு அப் அண்ட் டவுனான வாழ்க்கை இருந்துட்டே இருக்கும். மேல ஏறுறது, கீழே இறங்குறது, பரமபத விளையாட்டு பார்த்துருப்பீங்களா? அதுதான் நடந்திருக்குது. இருந்தாலும் இந்த சுக்கிர தசையில அப்படிதான் இருக்கும். நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நிரந்தரமான ஒரு உயர்வோ, நிரந்தரமான டவுன்ஃபாலோ இருக்காது. மோடரேட்டா, மீடியமா நீங்க டிராவல் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் இந்த வருஷம் உங்க வருஷமான்னு கேட்டா, அடுத்த வருஷம் 3வது மாசத்துக்கு மேல தான் ராசிக்கு நல்ல நேரம். அதே மாதிரி உங்க லக்கணத்துக்கு இப்பயே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பெருமாளை வணங்கிட்டு, பெருமாள் மேல பாரத்தை போட்டு அடுத்தடுத்த கட்டத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி அடைவதற்கு உங்க ஜாதகம் ஒத்துழைக்கும். சரிங்களா?